இந்த கிரேவி இது மாதிரி ஒரு டைம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. அடா இப்படி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆட்டு ஈரல் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக செய்கிறோம். வெரி ஈஸியாக சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா பெரிய இஞ்சி துண்டாக எடுத்து இதையே இடிச்சிக்கிறோம். சரிங்களா? இதோட ஒரு 10 பல்லு பூண்டு இதையும் சேர்த்து இடிச்சிக்கணும். இப்போ நான் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஆயில் நல்லா சூடாகி வருது. இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு 5-6 கிராம்பு எடுத்துக்கிறேன். நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. நல்லா ஒரு கிளாஸ் பக்குவத்துக்கு வரட்டும். நல்லா வதக்கி விடுங்க. சரிங்களா? 2 கொத்து கருவேப்பிலை போட்டுங்க அதுக்கு. சரிங்களா? இந்த கருவேப்பிலையும் நல்லா போட்டு வதக்கி விடுங்க. நல்லா வேகட்டும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இஞ்சி பூண்டு இடித்ததை நம்ம இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இதையும் நல்லா பரட்டி விடுங்க. இது ஆயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும், நல்லா வேகட்டும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, 3 பச்சை மிளகா கீறி வச்சுக்கிறோம். இந்த பச்சை மிளகாவையும் இதோட வைக்குங்க. சரிங்களா? நல்லா வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும். அதுக்கப்புறம் நம்ம லிவரை இதோட சேர்த்துக்க போகிறோம். இந்த லிவர் கிரேவி இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதோட என்ன பண்ணுறோம்னா, 2 ஸ்பூனு மல்லி. இந்த மல்லியை நல்லா இந்த ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. இதை நல்லா இந்த ஆயிலே பொரிஞ்சு வரட்டும். சரிங்களா? நல்லா பரட்டி விடுங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம 1/2 கிலோ ஆட்டு ஈரல் எடுத்துக்கிறோம். அதோட அப்படியே சேர்த்துங்க. இந்த ஆட்டு ஈரல் இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி எடுக்கணும். அது ஒரு டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டுங்க. நல்லா வெந்ததும் இதோடைய நல்லா பரட்டிடுங்க. சரிங்களா? ரொம்ப ஐப்பளமில் வைக்காங்க, அடி பிடிக்கும். மீடியமாக வச்சு இது மாதிரி செய்யுங்க. சூப்பராக நல்லா வெந்து வருது, வேகட்டும். இந்த டைம் நம்ம பொடிசாக நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துங்க. சரிங்களா? நல்லா பரட்டி விடுங்க. இப்போ இது தண்ணி எதையும் ஊற்றிடாதீங்க. இந்த நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் நம்ம மொத்த மசாலாவை போட்டுக்கலாம். சரிங்களா? இதுக்கு ஒரு மூடியை போடுறோம். மூடியை போடுங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிச்சு வருது. நல்லா பரட்டி விட்டுங்க. சரிங்களா? தண்ணி எது இன்னும் நம்ம ஊற்றலை. சரிங்களா? இந்த கறி ஈரலில் வர்ற தண்ணி தான், தக்காளி ஈரலில் வர்ற தண்ணி தான், அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ இது தண்ணி ஊற்ற வேண்டாம். காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க, போதும். இப்போ கரம் மசாலா 1 டீஸ்பூன், சின்ன ஸ்பூனால் தான் போதும். மசாலா அவ்வளோதான். இதை நம்ம நல்லா பரட்டி விடுறோம். கொஞ்சம் போல் பெப்பர் தூள் நல்லா பரட்டி விட்டுங்க. சரிங்களா? இப்போ ஃபுல்லாக கலர் மாதிரி இருந்துச்சு. நல்லா பரட்டி விடுங்க. சரிங்களா? அவ்வளோதான். தக்காளியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுது. இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு மூடியை போடுறோம். சரிங்களா? போதும். இதை நல்லா கலரி விட்டு ஒரு மூடியை போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போடுங்க. நல்லா கொதித்து வரணும். சரிங்களா? மூடி போட்டு நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வருது, திறந்து விட்டுருங்க. சரிங்களா? நல்லா திறந்து விட்டு இப்போ நல்லா ஒரு பரட்டி விடுங்க. கொஞ்சம் மீடியமாக வச்சுங்க. சரிங்களா? கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். கொஞ்சம் கொதித்து வந்ததும் கொஞ்சம் ட்ரை ஆகணும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பை செக் பண்ணிங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது உப்பு. இதே மாதிரி எடுத்துங்க. சரிங்களா?
இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டோம். சரிங்களா? சூப்பராக இருக்குது கிரேவி. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். சரிங்களா? அருமையாக இருக்குது பாருங்க. சரிங்களா? சூப்பராக இருக்குங்க. நல்லா ஈரெல்லாம் நல்லா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். சரிங்களா? செம்ம கிரேவி சூப்பராக இருக்குது. இப்போ கொஞ்சம் போல் மல்லித்தலையை போட்டு ஆஃப் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. இந்த கிரேவி இது மாதிரி ஒரு டைம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அடா இப்படி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் எடுத்த மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி காட்டுறேன். சரிங்களா? சூப்பராக ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கிரேவி. நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி இந்த ஆட்டு ஈரல் கிரேவியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும்ட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் சேகர்.